bread அப்படின்ற வேர்ட் countable noun-ஆ இல்லை uncountable noun-ஆன்னு வியூவர்ஸில் சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. bread அப்படின்றத நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது அதை uncountable noun-ஆ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I bought some bread from the bakery. நான் பேக்கரியிலேருந்து கொஞ்சம் bread வாங்கினேன். I like to eat bread with butter. எனக்கு பட்டரோட தான் bread சாப்பிட பிடிக்கும். இந்த இடத்துல breadன்ற வேர்டை நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே uncountable noun. இதுவே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் பற்றியோ இல்லை ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் பற்றியோ நம்ம பேசணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம கவுண்டபிள் நவுனா பிரெட்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் 3 loaves ஆஃப் பிரெட். நான் 3 loaves ஆஃப் பிரெட் வாங்கினேன். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ 3 slices ஆஃப் பிரெட்? எனக்கு 3 slices ஆஃப் பிரெட் தரீங்களா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல பிரெட் அப்படின்ற வேர்ட் கவுண்டபிள் நவுனா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக இங்கிலீஷ் பார்ட்னர் வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.